Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. எங்கள் அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் பாதம் சூழ்ந்து வந்து உமது வசனங்களை கேட்க அவளோடு காத்திருக்கின்றவும் அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே ஆசீர்வதியும். கேட்க போகிற இறை வசனத்தை புரிந்து கொள்ளும்படி அவருடைய அகக்கண்களுக்கு ஒளியூட்டும் கர்த்தாவே. வார்த்தையை வழங்க நிற்கிற அந்த அடிமையை தகுதி வாராமல் எடுத்து பயன்படுத்தும்படி வேறுடைய வல்லமுள்ள கரத்தில் அடிமையை தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது என்ற தலைப்பில் இப்பொழுது உங்களுக்கு நான் நற்செய்தியை பறைசாற்ற வருகின்றேன். சிறிது காலமே எஞ்சி இருக்கின்றது. வாசிக்க கேட்போம். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதன் பொருட்டு விண்ணுலகே, அதில் குடியிருப்பாரே, மகிழ்ந்து கொண்டாடுங்கள். மண்ணுலகே, கடலே, ஐயோ உங்களுக்கு கேடு. தனக்கு சிறிது காலமே எஞ்சிருக்கிறது என்பதை அழகே அறிந்துள்ளது. அதனால் கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. இந்த வசனத்தின் பிற்பகுதியை திரும்பவும் வாசிக்க கேட்போம். தனக்கு சிறிது காலமே எஞ்சிருக்கிறது என்பதை அழகை அறிந்துள்ளது. அதனால் கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. தனக்கு சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது என்பதை அழகை அறிந்துள்ளது. ஆகவே கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்திருக்கிறது என்று சொல்லி இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, அழகை அறிந்துள்ளது, இன்னும் சிறிது காலமே இருக்கிறது என்று சொல்லி. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இதை அறிந்திருக்கின்றோமா? எதற்கு சிறிது காலம்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை, இறுதி தீர்ப்பு, உலகத்தின் முடிவு சமீபமாக இருக்கிறது, இன்னும் சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது என்று சொல்லி தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்திருக்கிறோமோ அறிந்தில்லையோ, அழகை நன்கு அறிந்திருக்கின்றது. இதை நன்கு அறிந்த அழகை இப்பொழுது கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்திருக்கிறது என்று சொல்லி வசனம் நம்மை எச்சரிக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த எஞ்சி இருக்கிற சிறிது காலத்திலே சாத்தான் மனுக்குலத்தை வஞ்சித்து ஏராளம் இறை மக்களை எரிநரகத்தில் தள்ளுவதற்கு கர்ஜிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிறான். பிரியமானவர்களே, எச்சரிக்கையாயிருங்கள், விழிப்போடு இருங்கள். சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடியும் எரிநரகத்தில் தள்ளுண்டு போகாதபடியும் எப்பொழுதும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். விழிப்போடு இருந்து ஜெபியுங்கள். இயேசு நாமம் சொல்லி ஜெபியுங்கள். அதிகாலையில் எழுந்து இறை வார்த்தையை வாசித்து தியானியுங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே துதிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு நாமத்தை சொல்லியும் அல்லேலூயா சொல்லியும் அதிமிக வல்லமையோடு துதியுங்கள். கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். ஏராளம் தான தர்மங்கள் செய்யுங்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த இறுதி காலத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்ற நற்செய்தியை அதிமிக வல்லமையோடு நீங்கள் பறைசாற்றுங்கள். ஏராளம் தான தர்மங்களும் நற்செயல்களும் செய்யுங்கள். நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் வந்தாலும் நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, எஞ்சி இருப்பது இன்னும் சிறிது காலமே என்பதை உணர்ந்து நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை வரவேற்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். வரவிருக்கிறவர் அதி சீக்கிரத்தில் வரப்போகின்றார். திட்டமும் தெளிவுமாக இதை நீங்கள் அறிந்து கொண்டு அவர் காலம் தாழ்த்த மாட்டார் என்பதையும் உணர்ந்து என் நேரத்தில் அவர் வரவிருந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தில் வேரூன்றி நின்று அவரை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவரையே அன்பு செய்து அவர் ஒருவருக்கே நீங்கள் பணிவிடை செய்து நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்றி
ஏராளம் ஆத்மாக்களை நீங்கள் ஆண்டவரிடம் கொண்டு வந்து சேர்ப்பீர்கள் என்றால், நீங்கள் இறையாட்சியை கட்டி எழுப்புபவர்களாக இருப்பீர்கள். உங்களை சாத்தான் சோதிக்க வருவான் என்றால், அவனை ஓட ஓட துரத்துவதற்கு வேண்டிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்களாக மாறிவிடுவீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் வேரூன்றி இருங்கள். அவரை உறுதியாக பற்றிப் பிடித்துக் கொண்டு அவரை மாத்திரம் ஆராதித்து அநேக ஆத்மாக்களை அவரிடம் கூட்டி வாருங்கள். எஞ்சியிருப்பது இன்னும் சிறிது காலமே என்று உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்களை வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என்று சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மனித வாழ்க்கை தற்காலிகமானது, நிலையற்றது. இந்த உலகமும் நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்திலே மனித வாழ்க்கையும் நிரந்தரம் அல்ல. பிரியமானவர்களே, இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு நல்ல மரணத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் பொழுது அவரை சந்திக்கவும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். இன்னும் சிறிது காலமே எஞ்சி இருக்கின்றது. இனி காலம் செல்லாது. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, எவ்வகை பேராசைக்கும் நீங்கள் அடிமைப்பட்டு போகாதபடி மிகவும் கவனமாக இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடவே வந்துவிடாது. உள்ளதே போதும் என்ற மனநிலையோடு பற்றற்ற வாழ்வு வாழுங்கள். ஒப்பற்ற செல்வமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடைந்து கொள்வதன் பொருட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் குப்பை என கருதுங்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு போதுமானவர் என்று உணர்ந்து இந்த உலகத்தின் மாய கவர்ச்சிகளுக்கும் பேராசைக்கும் இடம் கொடாமல் எப்பொழுதும் விழிப்பாக இருங்கள். எஞ்சியிருப்பது இன்னும் சிறிது காலமே என்பதை உணர்ந்து ஆயத்தமாக இருங்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அருமையான உவமையை சொன்னார். செல்வந்தனாக இருந்த ஒருவனுடைய நிலம் ஏராளமாக விளைந்தது. அமோக விளைச்சல். ஏராளம் தானியங்கள் விளைந்தது. அதைக் கண்ட அவன் தனக்குள் சொல்லிக் கொள்கிறான், என் நிலம் ஏராளமாக விளைந்திருக்கிறது. ஏராளமான தானியங்கள் எனக்கு உண்டு. நான் இதை சேர்த்து வைப்பதற்காக என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன். விளைபொருட்கள் எல்லாவற்றையும் அதிலே நான் சேமித்து வைப்பேன். பிறகு என் உள்ளத்தை நோக்கி இவ்வாறு சொல்லிக் கொள்வேன், நெஞ்சே, பல ஆண்டுகளுக்கு வேண்டிய விளைபொருட்கள், பல ஆண்டுகளுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் உனக்கு ஏராளம் உண்டு. உண்டு குடித்து ஓய்வெடு, சந்தோஷமாக நீ மகிழ்ச்சியில் திளைத்திரு என்று அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து, அறிவிலியே, இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிய போகிறதே, அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையதாகும் என்று சொல்லி கேட்டார். ஆம் பிரியமானவர்களே, கடவுளுக்கென்று செல்வம் சேமித்து வைக்காதவர்களாய் தனக்கெனே செல்வம் சேர்த்து வைத்துக் கொள்வதால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க அதிசீக்கிரத்தில் வரவிருக்கின்றார். இன்னும் சிறிது காலமே எஞ்சி இருக்கின்றது. இனி காலம் செல்லாது. பிரியமானவர்களே, உங்களுடைய மரணமா அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையா? எது முதலில் இருக்கும் தெரியாது. எது முதலில் வந்தாலும் சரி, ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருங்கள். இனி காலம் செல்லாது. பிரியமானவர்களே, இன்னும் காலம் செல்லவே செல்லாது. இன்னும் சிறிது காலமே எஞ்சி இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இரவு பகலாக உண்ணாமல் உறங்காமல் ஓடி ஓடி உழைத்து பொருள் சேர்த்து வைக்கிறீர்களே, யாருக்காக இதை சேர்த்து வைக்கிறீர்கள்? உங்கள் செல்வத்தை பரலோகத்திற்காக சேர்த்து வையுங்கள். உங்கள் செல்வத்தை கடவுளுக்காக சேர்த்து வையுங்கள். இன்னும் சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொண்டு மிக துரிதமாக செயல்படுங்கள். ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தையும் நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தையும் சற்று நிதானித்து பாருங்கள். சற்றே நிதானித்து பாருங்கள். நாம் வாழ்கின்ற இந்த உலகம் எங்கேயோ போய்க் கொண்டிருக்கின்றது. உலகம் தன் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பல அடையாளங்களால் நாம் அறிகின்றோம். தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலால் நாம் அறிகின்றோம். காலத்தின் விளிம்பிலே நாம் நிற்கிறோம். உலகத்தினுடைய இறுதி கால கட்டத்திலே நாம் நிற்கிறோம். சற்றே கண்களை திறந்து சுற்றி பாருங்கள்.
எங்கு பார்த்தாலும் பேரழிவு. பேரழிவு பிரியமானவர்களே. போரினால் ஏற்படுகிற அழிவு, மனிதனால் ஏற்படுகிற அழிவு, இயற்கையின் சீற்றங்களினால் ஏற்படுகிற அழிவு, விபத்துகளினால் ஏற்படுகிற அழிவு, அழிவுக்கு மேல் அழிவு, அழிவுக்கு மேல் அழிவு. குவியல் குவியலாக மக்கிக் கொண்டிருக்கும் குப்பைகளைப் போலவோ, இடிந்து கிடக்கும் கட்டடங்களைப் போலவோ, அல்லது கடலோடு கடலாய் மிதந்து செல்லும் மனித உறுப்புகளைப் போலவோ நீங்கள் ஆகிவிடாதபடி, இன்னும் சிறிது காலமே எஞ்சியிருக்கிறது என்பதை உணர்ந்து, நித்திய பேரின்ப வீட்டிற்கு செல்ல ஆயத்தமாகுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வாசிக்க கேட்போம். திருவெளிப்பாடு 13ஆம் அதிகாரம் 4 மற்றும் 7 முதல் 10 வசனங்கள். அரக்கப்பாம்பு அவ்விலங்குக்கு தன் அதிகாரத்தை அளித்திருந்ததால் மக்கள் அப்பாம்பை வணங்கினார்கள். விலங்குக்கு ஒப்பானவர் யார்? அதனுடன் போரிடக்கூடியவர் யார் என்று கூறி அவ்விலங்கையும் வணங்கினார்கள். இறை மக்களோடு போர் தொடுக்கவும் அவர்களை வெல்லவும் அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. குலத்தினர், மக்களினத்தினர், மொழியினர், நாட்டினர் ஆகிய அனைவர் மீதும் அதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. மண்ணுலகில் வாழ்வோர் அனைவரும் அதை வணங்குவர். இவர்கள் கொலை செய்யப்பட்ட ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் உலகம் தோன்றியது முதல் பெயர் எழுதப்படாதோர். கேட்க செவியுடையோர் கேட்கட்டும். சிறையிலிடப்பட வேண்டியவர் சிறையிலிடப்படுவர். வாளால் கொல்லப்பட வேண்டியவர் வாளால் மடிவர். ஆகவே இறை மக்களுக்கு மன உறுதியும் நம்பிக்கையும் தேவை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆதியிலே தோன்றிய பாம்பு, அரக்க பாம்பு, அது சாத்தானை குறிக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே ஏராளம் பேர் சாத்தானையும் அவன் வல்லமைப்படுத்தியிருக்கின்ற விலங்கையும் வழிபடுகிறார்கள். இறை மக்களோடு போர் தொடுத்து அவர்கள் மீது வெற்றி கொள்ள அந்த விலங்கிற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உலகில் உள்ள எல்லா மக்களினத்தவர், குலத்தினர், மொழியினர், நாட்டினர் அனைவர் மீதும் அந்த விலங்கிற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆட்டுக்குட்டியானவர் வைத்திருக்கின்ற வாழ்வின் நூலிலே உலகத்தின் தொடக்கம் முதல் இன்று வரைக்கும் பேரெழுதப்படாதவர்கள் மட்டுமே அந்த மிருகத்தை வணங்கினார்கள். அந்த விலங்கை வணங்காதவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்காக அனுபவிக்க வேண்டிய சித்திரவதைகளையும் பாடுகளையும் நினைத்து கலங்காதீர்கள். ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். இன்னும் சிறிது காலமே எஞ்சி இருக்கின்றது. இனி காலம் செல்லாது. பிரைஸ் லார்ட். Praise the Lord. இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமாய். இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமாய். உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்துக் கொண்டேன். உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்துக் கொண்டேன். வர வேண்டும், வர வேண்டும் விரைவாகவே. வழி மேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும், வர வேண்டும் விரைவாகவே. வழி மேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வாசிக்க கேட்போம். திருவெளிப்பாடு 13ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள திருவசனங்கள். சிறியோர், பெரியோர், செல்வர், வறியவர், உரிமை குடிமக்கள், அடிமைகள் ஆகிய அனைவரும் அவரவர் வலக்கையிலாவது நெற்றியிலாவது குறியொன்று இட்டுக்கொள்ளுமாறு செய்தது. இவ்வாறு அந்த விலங்கின் பெயரையோ அப்பெயருக்குரிய எண்ணையோ குறியாக இட்டுக்கொள்ளாத எவராலும் விற்கவோ வாங்கவோ முடியவில்லை. இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை. புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டோர் அவ்விலங்குக்குரிய எண்ணை கணித்து புரிந்து கொள்ளட்டும். அந்த எண் ஓர் ஆளை குறிக்கும். அது 666. பிரைஸ் லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. உலகில் உள்ள எல்லா மக்களும் தங்களுடைய வலது கையிலோ அல்லது நெற்றியிலோ குறி ஒன்றை இட்டுக்கொள்ளுமாறு வற்புறுத்தப்படுவார்கள். அதற்குரிய காலம் மிகவும் அண்மையில் நெருங்கி வந்துவிட்டது பிரியமானவர்களே. அந்த விலங்கின் பெயரையோ அந்த பெயருக்குரிய எண்ணையோ தங்களுடைய வலது கையிலோ அல்லது நெற்றியிலோ
பதித்துக் கொள்ளாத எவராலும் விற்கவோ வாங்கவோ முடியாது. அந்த விலங்கிற்குரிய எண் 666. அது ஒரு ஆளை குறிக்கும். அவன்தான் அந்தி கிறிஸ்து. பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, 666 என்றும் எண்ணை கொண்ட பயோசிப் என்று சொல்வார்கள், CHIP. அந்த பயோசிப்பை நீங்கள் ஒருபொழுதும் உங்களுடைய வலது கையிலோ உங்கள் நெத்தியிலோ பதித்து கொள்ளவே கூடாது. அது அந்து கிறிஸ்துவின் முத்திரை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, 666 எண் கொண்ட அந்த சிப்பை, அந்த பயோசிப்பை நீங்கள் உங்கள் உடம்பிலே பதித்துக் கொண்டீர்கள் என்றால், நீங்கள் சாத்தானுக்கு சொந்தமாகி விடுவீர்கள். நிச்சயமாக நீங்கள் எரிநரகத்தில் தள்ளப்பட்டு விடுவீர்கள். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். அந்த எண்ணை பதித்துக் கொள்ளாத, குறியாக இட்டுக்கொள்ளாத எவராலும் விற்கவோ வாங்கவோ முடியாது. பிரியமானவர்களே, அவர்களால் பேங்குக்கு போக முடியாது, பணம் எடுக்க முடியாது, மருத்துவமனைக்கு சென்று வைத்தியம் செய்ய முடியாது, மருந்து வாங்க முடியாது, தாகத்திற்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கூட குடிக்க முடியாது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், உயிர் வாழவே முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அன்பானவர்களே, அந்த நாட்கள் வெகு சீக்கிரத்தில் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிறிது காலமே எஞ்சியிருக்கிறது. இனி காலம் செல்லாது. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே உள்ள பல நாடுகளில் உள்ள மக்கள் இந்த முத்திரையை பதித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். நிறைய பேர் பதித்துக் கொள்கிறார்கள். நம் நாட்டிலும் இந்த 666 எண் கொண்ட இந்த பயோசிப் ரெடியாகி கொண்டிருக்கிறது, தயாராகி கொண்டிருக்கிறது. வெகு விரைவிலே இந்த முத்திரையை நாம் பதித்துக் கொள்ளும்படியாக வற்புறுத்தப்பட போகின்றோம். பிரியமானவர்களே, கவனமாக இருங்கள், ஏமாந்து போகாதீர்கள். இந்த முத்திரையை நீங்கள் பதித்துக் கொண்டால் ஏராளம் சலுகைகள் கிடைக்கும், நிச்சயம்தான். ஆனால் இந்த முத்திரையை நீங்கள் பதித்துக் கொள்ளாவிட்டால் நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள். அதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, வாழ்வோ சாவோ எதுவானாலும் சரி, இறுதி மூச்சு வரைக்கும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்திலே வேரூன்றி அவரை உறுதியாக நீங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் அவருடைய நற்செய்தியின் பொருட்டும் ஏராளம் பாடுகளை அனுபவிக்கவும், அவமானப்படுத்தப்படவும், ஏன் கொல்லப்படவும் நீங்கள் தயாராக வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் உடைக்கப்பட்டாலும், ஒடுக்கப்பட்டாலும், நொறுக்கப்பட்டாலும், பட்டினி கிடந்தாலும், பசியால் வாடினாலும், உங்களை பெற்றெடுத்தவர்களும் உடன்பிறப்புகளும் உற்றார் நண்பர்களும் உங்கள் கண் முன்பாகவே கொல்லப்பட்டாலும் ஒருபோதும் அந்தி கிறிஸ்துவின் எண்ணை நீங்கள் உங்கள் உடம்பில் பதித்துக் கொள்ளவே கூடாது. அந்த முத்திரையை நீங்கள் உங்கள் உடம்பிலே பதித்துக் கொள்ளவே கூடாது. இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் அஞ்சாதீர்கள். இந்த உலகத்திலே ஒரு சிறிது கால துன்பத்தை அனுபவித்த பிறகு பரலோகத்திலே நித்திய பேரின்பத்தை நாம் என்றென்றுமாக அனுபவிப்போம். நித்திய பேரின்ப வீட்டிலே மகிழ்ச்சி தான், எப்பொழுதும் இன்பம்தான். அங்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, அழுகை இல்லை, மரணம் இல்லை. எப்பொழுதும் நிறைய ஆனந்தம், பேரானந்தம். அதை எண்ணி நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு ஏற்பட போகிற துன்பங்கள், உங்களுக்கு செய்யப்படுகிற சித்திரவதைகள், நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை நினைத்து பயப்படாதீர்கள். பயப்படவே கூடாது. பயம் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது அதிகமாக துதியுங்கள். வல்லமையோடு நீங்கள் துதியுங்கள். மரணத்தை ஜெயித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் என்று உறுதியாக நீங்கள் விசுவசியுங்கள். அந்த நல்ல ஆண்டவர் உங்களை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார். அவர் உங்களை பத்திரமாக பரலோகத்திற்கு கூட்டிச் சேர்ப்பார். அவரை நம்புங்கள். பிரியமானவர்களே, இன்னும் சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது. இனி காலம் செல்லாது. ஆண்டவரோடு கூட பரலோகத்திற்கு செல்ல ஆயத்தமாகுங்கள். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாசிக்க கேட்போம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். என்ன அருமையான ஒரு ஆண்டவர், எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறார் என்று பாருங்கள். உள்ளம் கலங்காதீர்கள். என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், ஆண்டவரோடு நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இல்லத்தில் பல உறைவிடங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்கு ஒரு இடம் தயார் செய்ய போகிறேன்.
தயார் செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னோடு அழைத்துச் செல்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள் என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக நம் நல்ல ஆண்டவர் அதிசீக்கிரத்தில் வரப்போகின்றார். அதிசீக்கிரத்தில் வந்து நம்மை அவரோடு பரலோகத்திற்கு கூட்டிச் செல்லப் போகின்றார். நாம் அவரோடு என்றென்றும் என்றென்றும் நித்தியமாக நாம் மகிழ்ச்சியிலே திளைத்திருக்கப் போகிறோம். இதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள். அந்த நல்ல ஆண்டவரை நம்பியிருங்கள். அவர் உங்களை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார். நிச்சயமாக அவர் உங்களை பரலோகத்திற்கு கூட்டிச் சேர்ப்பார். இதோ அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. இதோ விரைவில் வருகிறேன் என்று சொல்லி திருவெளிப்பாட்டிலே மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் சொல்கின்றார். இதோ விரைவில் வருகிறேன், வந்துவிட்டேன் என்று சொல்கின்றார். இனி காலம் செல்லாது. கெட் ரெடி, ஆயத்தமாகுங்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். திருத்தூதர்கள் பணி 7ஆம் அதிகாரத்திலே திருத்தொண்டர் ஸ்தேவானை பற்றி வாசிக்கின்றோம். ஸ்தேவான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று உன்னத வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார். மிகுந்த துணிச்சலோடு இயேசு கிறிஸ்துவே உண்மையான இறைமகன், அவரே அனுப்பப்பட்ட மெசியா என்கிற சத்தியத்தை அவர் சத்தமாக அறிவித்தார். தலைமைச் சங்கத்தார் முன் எந்தவித பயமுமின்றி அவர் சத்தியத்தை சத்தமாக அறிவித்தார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொண்டு போட்டீர்கள், அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார், அவர்தான் உண்மையான கடவுள், அவர்தான் வரவிருக்கிறவர் என்று சொல்லி துணிச்சலாக அவர் போதித்தார். தலைமை சங்கத்தாரை எதிர்த்து நின்றால் தனக்கு கிடைக்கப் போவது மரணம் என்று சொல்லி ஸ்தேவானுக்கு நன்றாகவே தெரியும். ஆயினும் அவர் மிகுந்த துணிச்சலோடு தலைமை சங்கத்தார் முன் இந்த சத்தியத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தையும் நற்செய்தியும் மிக வல்லமையாகவும் துணிச்சலாகவும் அவர் பறைசாற்றினார். எப்படி அவரால் முடிந்தது? அவர் ஆண்டவர் மீது அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தார். அதோடு கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று உன்னத வல்லமையினால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார். மேலும் இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது என்பதையும் அவர் தெளிவாக அறிந்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மிக வல்லமையோடு இப்படி அவர் சான்று பகர்ந்ததால் கல்லால் எறியப்பட்டு அவர் கொல்லப்படவிருந்தார். அவர் உயிர் துறப்பதற்கு முன்பாக வானத்தை உற்று பார்த்தார். அப்பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். திருத்தூதர்கள் பணி 7ஆம் அதிகாரம் 55, 56 வசனங்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலது பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸ்தேவான் தன் உயிரை ஆண்டவருக்கு கையளிக்கும் முன்பாக வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றார். அவர் வானத்தை உற்று பார்த்த பொழுது வானம் திறந்திருப்பதையும், ஸ்தேவான் தன்னை வரவேற்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் நிற்பதையும் அவர் காண்கின்றார். என்ன ஒரு அருமையான காட்சி, என்ன ஒரு அருமையான பாக்கியம் பாருங்கள் பிரியமானவர்களே. நீங்களும் நானும் ஏங்க வேண்டிய ஒரு காட்சி இது. நாம் எதற்காகத்தான் பாடுபட வேண்டும், இதற்காகத்தான் நாம் வாழ வேண்டும். தனக்கு உயிருள்ள சாட்சியாக வாழ்ந்து தனக்காக ஜீவனை கொடுத்த இந்த அருமையான சீடனை வரவேற்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையின் வலப்பக்கத்தில் எழுந்து நின்று அவரை வரவேற்கின்றார். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு பேரை அடைவதற்காக நாம் பாடுபட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நிகழப்போகும் எல்லாவற்றிலிருந்தும் தப்பித்துக் கொள்ள நாம் ஒவ்வொருவரும் தூயாவின் அபிஷேகத்திற்காக ஜெபிக்க வேண்டும். உன்னத வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். விசுவாசத்தில் வேரூன்றி இருங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதியுங்கள். அல்லேலூயா சொல்லி துதியுங்கள். இயேசுநாமம் சொல்லி துதியுங்கள். இறை வசனங்களை சொல்லி துதியுங்கள். அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்கள். வேதம் வாசித்து தியானிப்பது உங்களுடைய அன்றாட உணவு போல் ஆக வேண்டும். பிரியமானவர்களே, ஏராளம் தான தர்மங்களையும் இரக்கச் செயல்களையும் செய்யுங்கள். நீங்கள் நற்செய்தியை பறைசாற்றும் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை பற்றி எல்லா மக்களுக்கும் போதியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. தயாராகுங்கள். இன்னும் சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது, இனி காலம் செல்லாது என்கிற நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். ஏராளம் தான தர்மங்களும் நற்செயல்களும் செய்யுங்கள். பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருத்தூதர் யோவான் கண்ட காட்சியை திருவெளிப்பாடு 13ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களிலே எழுதி வைத்திருக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எழுதி வைத்த அவர் கண்ட காட்சியினுடைய தீர்க்க தரிசனம் இன்று நம் கண்களுக்கு முன்பாக மிகவும் துல்லியமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒட்டுமொத்த உலகத்தையுமே சாத்தான் தன் கைக்குள் அடக்கி வைத்து விட்டான்.
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையாகிய 666 பதித்துக் கொள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதிவேகமாக ஓடுகிறார்கள். அழிவை நோக்கி ஓடுகிறார்கள். அழிவை நோக்கி ஓடுகிறோம் என்று அறிவே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, அன்று ஏதேன் தோட்டத்திலே சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட ஏவாள் விலக்கப்பட்ட மரத்தின் கனியை பார்த்து, இந்த கனி கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் உண்பதற்கு சுவையானதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுளுடைய கட்டளையை உதாசீனப்படுத்தி சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து விலக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்து பாவத்திற்கும் சாபத்திற்கும் மரணத்திற்கும் அடிமைப்பட்டு போனது போல இன்றைய நாட்களிலே நாம் வாழ்கின்றது நவநாகரிக நாட்களிலே இறுதி காலத்தில் வாழ்கிற மக்கள் இன்று சாத்தானை விசுவசித்து சாத்தானை ஆராதித்து அவன் பின்னே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் எரி நரகத்தை நோக்கி ஓடுகிறார்கள் என்று தெரியாமலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்னும் சிறிது காலமே எஞ்சி இருக்கின்றது. நீங்கள் எதை நோக்கி ஓடுகிறீர்கள்? யாரை நோக்கி ஓடுகிறீர்கள்? சற்று நிதானித்து பாருங்கள். சாத்தான் பின்னால் ஓடுகிறீர்களா? அந்திகிறிஸ்து முத்திரையை பதித்துக் கொள்ள ஓடுகிறீர்களா? அல்லது படைத்தவரை நோக்கி ஓடுகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். படைத்தவரை நோக்கி பரலோகத்தை நோக்கி ஓடுங்கள். நீங்கள் நிச்சயமாக பிடித்துக் கொள்வீர்கள். நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. திருவெளிப்பாடு 16ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனங்கள். அரக்கப்பாம்பின் வாயினின்றும் போலி இறைவாக்கினர்களின் வாயினின்றும் தவளை போன்று 3 தீய ஆவிகள் வெளிவரக் கண்டேன். அவை அரும் அடையாளங்கள் புரியும் பேய்களின் ஆவிகள். எல்லாம் வல்ல கடவுளின் பெருநாளில் போர் புரிந்திட உலக அனைத்தின் அரசர்களை ஒன்று கூட்ட அவை புறப்பட்டு சென்றன. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, மிகவும் கவனமாக கேளுங்கள். இன்னும் சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது என்று சொல்லி அலகை அறிந்து இறை ஊழியர்களை சோதிக்கும்படியாக புறப்பட்டு விட்டான். இறை ஊழியர்களை வஞ்சிப்பதற்காக புறப்பட்டு விட்டான். திருத்தூதர் யோவான் அரக்க பாம்பின் வாயிலிருந்தும் போலி இறைவாக்கினர் வாயிலிருந்தும் தவளைகள் போன்று 3 தீய ஆவிகள் புறப்பட்டு வர காண்கின்றார். இந்த தீய ஆவிகள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அரும் அடையாளங்களையும் செய்யும் பேய்களின் ஆவிகள். இந்த ஆவிகள் பரிசுத்த வாழ்வு வாழாத, பிரமாணிக்கமான வாழ்வு வாழாத இறை ஊழியர்களை ஆட்கொண்டு அவர்கள் மூலம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து கடவுளுடைய பிள்ளைகளை வஞ்சித்து எரி நரகத்திலே தள்ளி கொண்டிருக்கின்றான் சாத்தானானவன். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே எங்கேயாவது அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்க்கிறீர்களா? அற்புதங்களும் அடையாளங்களும் அரும் செயல்களும் நடக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் இவை எல்லாமே பரிசுத்தாவின் வல்லமையில் தான் நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள். சாத்தான் வெகு சுலபமாக உங்களை வஞ்சித்து விடுவான். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, சிறு பிள்ளைகளை திருடுகிறவர்கள் பிள்ளைகளிடம் மிட்டாய்களையும் பொம்மைகளையும் கலரான பொருட்களையும் கொடுத்து ஏமாற்றுவது போல சாத்தானானவன் தொடக்க காலம் முதல் திருடனும் பொய்யனும் ஏமாற்றுக்காரணமாக இருந்தவன் பொய் வாக்கினர்கள் ஆட்கொண்டு அவர்கள் வழியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அரும் செயல்களையும் செய்து கடவுளின் மக்களை வஞ்சித்து எரி நரகத்தில் தள்ளிவிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் அரும் செயல்களையும் தேடி அங்குமிங்கும் ஓடாதீர்கள். நிச்சயமாக சாத்தான் உங்களை வஞ்சித்து விடுவான். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இறை ஊழியர்களா? பரிசுத்த ஆவியானவர் அருளும் கொடைகளுள் ஒன்று வல்ல செயல் செய்யும் ஆற்றல். உங்களுக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றல், அதாவது அற்புதங்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்கின்ற ஆற்றல் உண்டு என்றால் நீங்கள் எந்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த அரும் செயல்களை செய்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் தேர்ந்து தெளிய வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபித்து பேய் ஓடலாம், நோய்கள் குணமாகலாம், கட்டுகள் உடையலாம், வானத்திலிருந்து நெருப்பு கூட இறங்கலாம், இது எல்லாமே நடக்கலாம். ஆனால் உங்களிடம் தெய்வ பயமும் பரிசுத்தமும் பணிவும் இருக்கின்றதா? ஜெபமும் தபமும் உபவாசமும் இருக்கின்றதா? நீங்கள் துதியின் வீரனாக ஜெப வீரனாக இருக்கின்றீர்களா? உங்களிடம் ஆத்ம பாரம் இருக்கிறதா? நீங்கள் நற்செய்தியை பறைசாற்றும் பொழுது ஆண்டவருடைய மகிமையை கண்முன் வைத்து இறை அரசை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் பறைசாற்றுகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட பெரும் அற்புத அடையாளங்களை செய்தாலும்
இவை எல்லாம் உங்களிடம் இல்லை என்றால் நிச்சயமாக சாத்தான் உங்களை வஞ்சித்து விட்டான் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமான இறை ஊழியர்களே, இனி காலம் செல்லாது. மனம் மாறுங்கள். மனம் திரும்பி ஆண்டோடைய பாதத்தில் மண்டியிடுங்கள். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு எழுந்து போன அபிஷேகத்திற்காக கதறி அழுது ஜெபியுங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் உன்னத வல்லமையும் பெற்றுக்கொண்டு இறை அரசை கட்டி எழுப்புங்கள். ஆத்ம தாகம் உள்ளவர்களாக அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இனி காலம் செல்லாது, சிறிது காலமே எஞ்சி இருக்கின்றது. பிரியமானவர்களே, தயாராகுங்கள். பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, உங்களுக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் இருக்கின்றதா? பரிசுத்த ஆவியானவர் அந்த கொடையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்களா? நீங்கள் இறைவாக்கினர் எலியாவை போலவும், இறைவாக்கினர் மிக்கேயாவை போலவும், இறைவாக்கினர் ஆமோஸை போலவும் அதிமிக வல்லமையோடும் துணிச்சலோடும் இறைவாக்கு உரையுங்கள். சுயநலம் கருதி உங்கள் சொந்த வாக்கை ஆண்டவர் கூறுகிறார் என்று சொல்லி மக்களை ஏமாற்றாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள். சாத்தான் சுலபமாக உங்களை வஞ்சித்து விடுவான். பிரியமானவர்களே, பிரியமான இறை ஊழியர்களே, ஊழியத்துக்கென்று உங்களையே ஒப்பு கொடுத்தவர்களே, உலகம் பசாசு சரீரத்தை வென்று இறை சித்தை அறிந்து கொள்வதிலும், இறை சித்தத்தை நிறைவேற்றுவதிலும், ஆத்ம அறுவடை செய்வதிலும், இறை அரசை கட்டி எழுப்புவதிலும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருங்கள். நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்காக எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள். இயேசு நாமம் சொல்லி ஜெபியுங்கள். இன்னும் சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது. கெட் ரெடி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Amen. ஆமென். Amen. இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரவிருக்கிறவருமான எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருகைக்காக நாங்கள் ஏங்கி காத்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறீர் என்று நாங்கள் உள்ளூர மகிழ்ந்தாலும், பரிசுத்தராகிய உம்மை நாங்கள் சந்திக்க, உம்மோடு பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட, இன்னும் அதிகமாக விழித்திருந்து ஜெபிக்கவும், பரிசுத்தத்தில் நிலை கொள்ளவும், ஆத்ம பாரத்தோடு நாங்கள் ஆத்மாக்களை அறுவடை செய்து இறையாட்சியை கட்டி எழுப்பவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, அந்த கிறிஸ்துவினால் நாங்கள் ஏமாற்றி விடப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எங்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தும். உம்மை உறுதியாக பற்றி கொண்டு நித்திய வான்வீட்டை வந்து சேர்ந்து உம்மை முகமுமாக தரிசித்து ஆராதித்து என்றென்று மகிழ்ந்திருக்கிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். திரும்பவும். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். ஆமென். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். குதூகல கொண்டாட்டமே நம் இயேசுவின் சந்நிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே நம் இயேசுவின் சந்நிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.